Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 6th standard max workbookல worksheet number 12 பார்க்க போறோம். term 2 unit 3 bill profit and loss page number 43 ல இருக்கு. Roman number 1 multiple choice questionல first sum. Uma went to the Palamudir Cholai shop to buy the following fruits. ஓகே ஸோ உமா வந்து பழமுதிர் சோலைக்கு போகிறாங்க. அதில் வந்து இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க அவங்க என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் வாங்குறாங்க அப்படின்ட்டு. பில் நம்பர் கொடுத்துருக்காங்க, டேட் கொடுத்துருக்காங்க, பப்பாயா, லெமன், கோவா, பனானா, அது வந்து குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. ரேட் இன் ருப்பீஸ், அதாவது 1 kg எவ்வளோ, அவங்க வாங்கின அமௌண்ட் எவ்வளோ. இப்போ 2 kg ஆஃப் பப்பாயா வாங்குறாங்கன்னா 1 kg வந்து 30 rupees. அப்போ அமௌண்ட் வந்து 60 rupees. அவங்க 2 kg வாங்கியிருந்தாங்கன்னா 1 kg வந்து 175 அவங்க 1 kg தான் வாங்கியிருக்காங்க. ஸோ 175. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டுறாங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. இஃப் ஷீ பாட் 5 kgs ஆஃப் கோவா இன்ஸ்டெட் ஆஃப் 3 kg ஹவு மச் வில் பி த டோட்டல் பில் அமௌண்ட். அதாவது என்ன கேட்குறாங்கன்னா இங்கே கோவா வாங்கியிருக்கிறது வந்து 3 kg. இஃப் 5 kg கோவா வாங்கியிருந்தாங்கன்னா 5 கிலோ வந்து இந்த கோவா வந்து வாங்கியிருந்தாங்கன்னா அப்போ பில் அமௌண்ட் வந்து டோட்டல் பில் அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா பாருங்கள், 3 கிலோவுக்கு வந்து கேல்குலேட் பண்ணி இந்த டோட்டல் பில் வந்து 480. ஓகே, இப்போ வந்து இங்கே 5 kg, அப்போ என்ன ஆகுது, 2 kg எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்போ எக்ஸ்ட்ரா இங்கே 2 kg அமௌண்ட் ஆட் ஆகணும். அப்போ 1 kg வந்து 60 rupees. இப்போ 2 kg அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க அப்படின்னா 2 × 60 எவ்வளோ வரும், 120 rupees. இப்போ இந்த டோட்டலோட 120 rupees ஆட் பண்ணி வர்றது தான் அவங்க வந்து டோட்டல் பில் அமௌண்ட் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். புரியுதா? அப்போது வாட் இஸ் த அமௌண்ட், ₹600. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஸோ இந்த கொஷின் நல்லா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சம் பார்த்துடலாம். அதே மாதிரி ஒரு கேஷ் பில் வந்து கொடுத்துருக்காங்க. பில் நம்பர் சூர்யா புக் ஷாப். ஸோ புக் ஷாப்பில் ஒரு கேஷ் பில் கொடுத்துருக்காங்க. நோட் புக்கு 5 வாங்குறாங்க. ஒரு நோட் புக்கோட ரேட் வந்து 32 rupees. அப்போ அமௌண்ட் வந்து 5 × 32. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் கொஷின் என்ன கேட்டுறாங்கன்னா த அமௌண்ட் which item mentioned above is incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து, அதாவது த அமௌண்ட் which item mentioned above is incorrect. இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஏதோ ஒரு தப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்கும். இது வந்து ஷாப்போட ரேட், இதுதான் கேல்குலேஷன் பண்ணுறது கரெக்டாக. இது வந்து ஏதோ ஒன்று தப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அமௌண்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிப்போமா? இப்போ பார்க்கலாம். 5 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வரதான் இந்த அமௌண்ட் கரெக்டாக. ஒரு நோட் வந்து 32 rupeesனால் 5 நோட்ஸ்னால் 5 × 32. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். 5 2s are 10, பேலன்ஸ் 1, 5 3s are 15, 16. ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 × 28 56 தான். 24 × 2 என்ன வரும், 2 4s are 8, 48 நீங்கள் வரும் கரெக்டாக. அப்போ இதுதான் ராங். அப்போ கலர் பேப்பர் இந்த ஐட்டமோட அமௌண்ட் தான் வந்து ராங்காக இருக்குது. So what is the option? Option B is the answer. Okay. Next third sum. Selvam bought a shirt for his birthday from ABC store. ஸோ ஒரு ஷர்ட் வந்து வாங்குறாங்க ஒரு ஏபிசி ஸ்டோரோட நேம் வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து அந்த புக்கில் வந்து இங்கே ஒரு ஷர்ட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ₹200ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சும்மா அந்த ஷர்ட்டை வந்து ரஃபாக ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, இஃப் த ஷாப் கீப்பர் பாட் ஃபார் ₹145 ஃப்ரம் த ஹோல்சேல் டீலர் வாட் இஸ் த கெயின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ப்ராஃபிட் லாஸ் இதெல்லாம் நம்ம படித்தோம் இல்லையா, எல்லாத்தையும் ரீகால் பண்ணுங்கள், அப்போ தான் இதை போட முடியும். அப்படி மறந்துருந்தீங்கன்னா term 2 chapter 3 பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, அதாவது செல்வம்ங்கிறவங்க பாட் அ ஷர்ட் ஃபார் ஹிஸ் பர்த்டே ஃப்ரம் ஏபிசி ஷாப். 200 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் வந்து செல்வம் வந்து வாங்குறாங்க. ஓகே, செல்வம் வந்து 200 ரூபான்னு சொல்லிட்டாங்க அந்த ஷர்ட்டோட விலை. இஃப் த ஷாப் கீப்பர், அதாவது கடைக்காரர் வந்து 145 ரூபாய்க்கு வந்து ஹோல்சேல் டீலர் இப்போ கடைக்கெலாம் வந்து ஹோல்சேலாக மொத்தமாக வாங்கும்போது கம்மி விலைக்கு தான் வரும், நம்மளுக்கு விற்கும் போது அதிகமாக விற்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த ஷாப் கீப்பர் வந்து 145க்கு வந்து வாங்கியிருக்காங்க. வாட் இஸ் இஸ் கெயின்? இப்போ அதாவது இதில் என்ன மீனிங்னா 145க்கு வாங்கி 200க்கு விற்றுருக்காங்க. 140, அதாவது இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து 200க்கு விற்றுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது கெயின் தான். 145க்கு வாங்கி 200 அதிகமாக விற்றா தட் இஸ் அ கெயின். எவ்வளோ கெயின் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணணும், கெயினோட ஃபார்முலா தெரியும் இல்லையா, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஃபார்முலாவில் கூட இதுக்கு தேவையில்லை, இதில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதுலேருந்து இது மைனஸ் பண்ணாலே கெயின் வந்துடும். ஸோ வாட் இஸ் த ஆன்சர், ₹55. 55 rupees தான் என்னது, 200லேருந்து 145 போச்சுன்னா ₹55 is the gain. So option A is the correct answer. Okay.
Next fourth sum. Bindu bought 1 dozen banana for rupees 48. Bindu bought 1 dozen. So 1 dozen na enadhu 12 bananas வந்து rupees 48 க்கு வாங்கியிருக்காங்க. And she sold each banana 5 rupees. Each banana enadhu 1 banana வந்து 5 rupees க்கு sold பண்ணியிருக்காங்க. The profit or loss made by her. அதாவது இந்த டிரான்சாக்ஷனில் ப்ராஃபிட் நடந்திருக்கா லாஸ் நடந்திருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க எவ்வளோக்கு விற்றுருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து 12 பனானோட ரேட் தான் 40. அதாவது இங்கே பாருங்கள் 1 டசன் வந்து 48 ருபீஸ் வாங்கியிருக்காங்க. 1 டசன் வந்து 48 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. அப்போது செல் பண்ணது வந்து ஒரு பனானா 5 ருபீஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. அப்போ 12 பனானா வந்து எவ்வளோக்கு செல் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? அப்போ 12 பனானாவோட ரேட் என்ன வரும்? 12 × 5 60 ருபீஸ்க்கு. அப்போ இதில் வேண்டாம், காஸ்ட் ப்ரைஸ் வந்து 48 ருபீஸ்க்கு வாங்கி செல்லிங் ப்ரைஸ் வந்து 60 ருபீஸ்க்கு விற்றுருக்காங்க. இதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்குறது கொஷனில். எப்படி 60 வந்துச்சுன்னு தெரியுதா? ஒரு பனானா 5 ருபீஸ்க்கு விற்றுருக்காங்கன்னா 12 பனானா வந்து 60 ருபீஸ்க்கு தான் விற்றுருப்பாங்க. கரெக்டாக? ஏன் நம்ம 12 கண்டுபிடிக்கணும்? ஏன்னா டசன் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் இப்போது 48 ருபீஸ்க்கு வாங்கி 60 ருபீஸ்க்கு விற்றா அது என்னவாக இருக்கும்? அதிகமாக தான் விற்றுருக்காங்க. வாங்கினதை விட அதிகமாக தான் விற்றுருக்காங்க. அப்போ தேர் இஸ் அ வாட்? ப்ராஃபிட். கரெக்டாக? ப்ராஃபிட் நடந்திருக்கு. எவ்வளோ ப்ராஃபிட் நடந்திருக்கு? இதுலேருந்து இந்த மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட் தெரிஞ்சிடும். ஸோ 12 ருபீஸ். 12 rupees தான் எனது ப்ராஃபிட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம். அருள் பாட் அ லேண்ட் வர்த் 4 lakh. He spent rupees 4,000 for registration cost and 28,000 for stamp duty. That's all. He also paid rupees 8,000 as brokerage commission. The overall overhead expense spent by Arul was dash. அதாவது ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ்லாம் என்னன்னு தெரியும் இல்லையா? இப்போது ஒரு இது லேண்டோட விலை வந்து இதுதான், காஸ்ட் ப்ரைஸ் வந்து இவ்வளோ தான் வாங்கியிருக்காங்க. அதில் இதெல்லாம் தான் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ். ஸோ சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ். அதுவும் வந்து காஸ்ட் ப்ரைஸில் தான் சேரும். கரெக்டாக? இப்போ அது என்ன கேட்குறாங்கன்னா அவங்க ஓவராலாக எவ்வளோ ஓவர்ஹெட் எக்ஸ்பென்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. 4,000 ரெஜிஸ்ட்ரேஷன், 28,000 வந்து ஸ்டாம்ப் டியூட்டி, 8,000 வந்து ப்ரோக்கரேஜ். ஸோ இது 3 ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ். வாங்கினதை விட இது வந்து மேலே செலவு பண்ணது தான் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர ஆன்சர் தான் த ஓவரால் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பை அருள். ஸோ என்ன வரும்? 28,000, 4,000, நெக்ஸ்ட்டு 8,000. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 16, 20, 0 பேலன்ஸ் 2. ஸோ டோட்டலாக வந்து 40,000 வந்து ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், rupees 40,000. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம். திஸ் இஸ் அருண்ஸ் ஃபேமிலி. அதாவது ஃபேமிலி ஒரு டயக்ராம் கொடுத்துருந்தாங்க உங்கள் புக்கில். எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 4 பெரியவங்க, தாத்தா பாட்டி அம்மா அப்பா, 4 குட்டி பசங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அதை பாருங்கள். திஸ் இஸ் அருண்ஸ் ஃபேமிலி. ஆன் சில்ட்ரன்ஸ் டே த ஹோல் ஃபேமிலி வென்ட் டு அ சர்க்கஸ் போயிருக்காங்க. ஆன் தட் டே த சில்ட்ரன் வேர் கிவன் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 20 rupees ஃபார் என்ட்ரி ஃபீ. அதாவது அந்த டேயில் வந்து 20 rupees வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களா சில்ட்ரனுக்கு மட்டும். ஹவு மச் டோட்டல் என்ட்ரி ஃபீ தே ஹாவ் டு பே. அதாவது 4 அடல்ட்னா பெரியவங்க. ஸோ அந்த ஃபேமிலியில் வந்து 4 அடல்ட்ஸ் இருந்தாங்க அண்ட் 4 வந்து சில்ட்ரன் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க பே பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து சில்ட்ரனுக்கு வந்து 20 rupees டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்களாம். அப்போது என்ன ஒரு அடல்ட்டுக்கு வந்து 4 பேர்னா 70 × 4. ஸோ அடல்ட்டுக்கு வந்து 7 4s are 28, 280 rupees. சில்ட்ரனுக்கு வந்து 20 rupees தான். 20 rupees வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்களே. அப்போ இதில் 40 rupees வாங்கியிருக்க மாட்டாங்க. எப்போயுமே இருக்கிறது. இதை வந்து 2 விதமாக எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த கொஷனை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக எடுத்துக்கலாம். என்ன பண்ணலான்னா, ஒன்று வந்து இந்த 40 நம்ம அப்படியே கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து அவங்க சொல்லிட்டாங்க கொஷனில் 20 rupees வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இந்த டேபிளில் உள்ளது வந்து டிஸ்கவுண்ட் போனதா போகாததான் ஒன்றுமே அதை மென்ஷனே பண்ணலை. ஸோ நம்ம இந்த கொஷின் வந்து 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று டிஸ்கவுண்ட் போனதுக்கப்புறம் அந்த 20 rupees டிஸ்கவுண்ட் போனதுக்கப்புறம் இது 40 rupees என்ட்ரி ஃபீஸாக இருக்கலாம். இல்லைனா வந்து டிஸ்கவுண்ட் கழிக்காமல் இந்த 40 rupees என்ட்ரன்ஸ் ஃபீயாக இருக்கலாம். ஸோ இது 2 விதமாக எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு 2 types ஆஃப் ஆன்சரும் நம்ம எழுதலாம். ஒன்று வந்து நான் பாருங்கள் 20 rupees டிஸ்கவுண்ட் கழிச்சிட்டு எழுதுறேன். ஸோ 20 rupees டிஸ்கவுண்ட்னா 40லேருந்து 20 போச்சுன்னா 20. அப்போ 20 × 4 சில்ட்ரனுக்கு 80 வரும். 20 × 4 வந்து 80. ஸோ இதை ஆட் பண்ணால் வந்து 360 வரும். ஸோ ஒரு ஆன்சர் வந்து 316 வரலாம்.
இன்னொரு ஆன்சர் என்ன வரலான்னா இந்த 40 கூட அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா கொஸ்டின் வந்து மென்ஷனே பண்ணல. அப்போ என்ன எழுதலாம், இங்கே 14 கூட எடுத்துக்கலாம். 14 எடுத்தால் 116 வரும். அப்போ ஆன்சர் என்ன வரும்னு பாருங்கள். 280 and 160 will be 440. ஸோ இதை கூட ஒரு ஆன்சராக எடுத்துக்கலாம். என்னுடைய மை சஜஷன் திஸ் இஸ் ஓகே. நவ் நெக்ஸ்ட் நம்ம 7th சம் பார்த்துடலாம். Sampath bought a bicycle from manufacturer for ₹3,000. Okay, Sampath bought a bicycle from manufacturer for ₹3,000 and sold it ₹6,000 to Balu. Then Balu sold the bicycle to Vinay for ₹4,000. The loss of Balu is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் நம்ம கொஸ்டின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். Sampath bought a bicycle from manufacturer for ₹3,000. சம்பத் வந்து 3,000க்கு ஒரு பைசைக்கிள் வந்து வாங்கியிருக்காங்க மேனுஃபேக்சரர் கிட்டேருந்து. அண்ட் சோல்டு இட் ₹6,000. 6,000க்கு சோல்ட் பண்ணிட்டாங்க அதை. அதாவது 3,000 ப்ராஃபிட் வச்சுருக்காங்க. கரெக்டாக இது காஸ்ட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ் ஃபார் சம்பத். ஓகே, இப்போ 6,000 டு பாலுக்கு வந்து செல் பண்ணிட்டாங்க. தென் பாலு சோல் த பைசைக்கிள். இப்போ இது வந்து பாலுவோட காஸ்ட் ப்ரைஸ். பாலு வந்து 6,000க்கு வாங்கியிருக்காங்க. தென் பாலு சோல் த பைசைக்கிள் டு வினய் ஃபார் ₹4,000. அதாவது பாலு வந்து 6,000க்கு வாங்கியிருக்காங்க, 4,000க்கு வந்து வினைக்கு சேல் பண்ணிட்டாங்க. த லாஸ் ஆஃப், கண்டிப்பாக இது லாஸ் தான். எவ்வளோ லாஸ் பாலுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாலு வந்து 6,000க்கு வாங்கி 4,000க்கு விற்றுட்டாங்க. ஹவு மச் லாஸ்? 2,000 இஸ் லாஸ். ₹2,000. புரியுதா? நெக்ஸ்ட் 8th சம். ராஜா பைஸ் அ கிரிக்கெட் பேட் ஃபார் ₹300. He wants to sell it at a profit of ₹100. ஓகே, ராஜா வந்து கிரிக்கெட் பேட் வாங்குறாங்க 300க்கு. மறுபடியும் அவங்க வந்து செல் பண்ண பார்க்குறாங்க. எவ்வளோக்கு செல் பண்ண பார்க்குறாங்கன்னா ப்ராஃபிட் ₹100 ப்ராஃபிட் வர மாதிரி செல் பண்ண பார்க்குறாங்க. அப்போ எவ்வளோக்கு செல் பண்ணியிருப்பாங்க? ₹400க்கு செல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 300 + 100 தான். ஏன்னா ப்ராஃபிட் வந்து காஸ்ட் ப்ரைஸோட ஆட் பண்ணால் தான் செல்லிங் ப்ரைஸ் வரும். ஆஃப்டர் மேக்கிங் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 75, அதாவது டிஸ்கவுண்ட் ₹75 போக தான் ₹100 ப்ராஃபிட் வர மாதிரி செல் பண்ண பார்க்குறாங்க. த மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் த கிரிக்கெட் பேட் இஸ் டேஷ். அப்போ அந்த கிரிக்கெட் பேட்டோட மார்க்டு ப்ரைஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, மார்க்டு ப்ரைஸ்னால் என்னது? டிஸ்கவுண்ட் கழிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கும் இல்லையா, அதுதான் மார்க்டு ப்ரைஸ். அதாவது மார்க்டு ப்ரைஸ் அப்படின்னா என்னதுன்னா காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட். செல்லிங் ப்ரைஸ் கூட எழுதிக்கலாம். மார்க்டு ப்ரைஸ் என்னதுன்னா செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட். இப்போ டிஸ்கவுண்ட்டோட ஆட் பண்ணுறது. இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து என்னதுன்னு பாருங்கள். இங்கே செல்லிங் ப்ரைஸ் என்னதுன்னா கிரிக்கெட் பேட் வந்து 300க்கு வாங்கி ₹100 ப்ராஃபிட் வச்சு விற்கணும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 400. அதில் டிஸ்கவுண்ட் போயிடும். டிஸ்கவுண்ட் எவ்வளோ? ₹75 டிஸ்கவுண்ட். அப்போ என்னது? மார்க்டு ப்ரைஸ் வந்து 475 தான் மார்க்டு ப்ரைஸ். ஓகே, செல்லிங் ப்ரைஸ் வந்து 400, டிஸ்கவுண்ட் வந்து என்னது? ₹75. புரியுதா? அப்போ அவன் விற்ற விலை வந்து இது மார்க்டு ப்ரைஸ் வந்து 475. ஸோ ₹75 போனால் அவன் வந்து 400க்கு விற்றுருப்பான். அவனுக்கு கெயின் வந்து ₹100 கிடச்சிருக்கும். ஏன்னா வாங்கினது வந்து 300 தானே. ஓகே, நெக்ஸ்ட்டு 9th சம். சுபா மேக்ஸ் த ஃபாலோயிங் ஆர்ட் கிராஃப்ட் யூஸிங் த பிளாஸ்டிக் வே. அதாவது ஒரு டயக்ராம் கொடுத்துருந்தாங்க, 3 டயக்ராம் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஒரு பிளாஸ்டிக் வேஸ்ட்டில் ஒரு பவுலு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் பாருங்கள் அதில். சுபா மேக்ஸ் அதை நான் ட்ரா பண்ணலை. Subha makes the following art craft using the plastic waste materials. If she sells them at ₹60 each and she spent ₹20 for packing and $30 for transport, how much profit does she make அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அதில் வந்து 3 ஐட்டம் கொடுத்துருந்தாங்க. சரியா? அதில் வந்து if she sells them at 60 each, அதாவது selling price of 3 என்ன வரும்? 60 ஈச்னா 1 ₹60னா 3 வந்து ₹180க்கு விற்கலாம். ஸ்பெண்ட் ₹20 ஃபார் பேக்கிங், 30 ஃபார் டிரான்ஸ்போர்ட். 20 வந்து பேக்கிங், 30 வந்து டிரான்ஸ்போர்ட். அப்போ இதில் வந்து மைனஸ் பண்ணிடணும். ஹவு மச் ப்ராஃபிட் டஸ் ஹி மேக்? அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 180லேருந்து என்னது வாட் இஸ் திஸ் 50 போயிடுச்சுன்னா 130. ஸோ அவங்க வந்து எவ்வளோ மேக் பண்ணியிருப்பாங்க? ஹவு மச் ப்ராஃபிட் டஸ் ஹி மேட்? ₹130 ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகே, so option D is the correct answer. Next is 10th sum. Kadir wants to buy 2 chairs and a sofa from ABC stores. What will be his savings if he bought them in combo offer?
அதாவது கதிர் அப்படிங்கிறவங்க வந்து 2 சேரு ஒரு சோஃபா வாங்கணும்னு நினைக்கிறாங்க. காம்போவாக வாங்கினா அவங்க எவ்வளோ வந்து சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் புக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஒரு சோஃபாவோட ரேட் வந்து 32,000, டிஸ்கவுண்ட் வந்து 3,000 கொடுக்குறாங்களாம். அப்போது எவ்வளோக்கு வாங்கலாம்? இது 29,000க்கு வாங்கலாம். சேர் வந்து 9,000 ப்ரைஸ், ஆனால் டிஸ்கவுண்ட் வந்து 1,000. அப்புறம் காம்போ ஆஃபர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது 2 சேரு ஒரு சோஃபா சேர்த்து வாங்கினா 40,000 தானா, டிஸ்கவுண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ வந்து அவங்க என்ன செலக்ட் பண்ணுறாங்கன்னா காம்போ ஆஃபரை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ காம்போ ஆஃபரை செலக்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான சேவிங்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தனித்தனியாக 2 சேர் ஒரு சோஃபா வாங்க எவ்வளோ ஆகும்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், சோஃபா வந்து 32,000, 2 சேர் எவ்வளோ 9,000, 9,000, 2 ஒரு சேர் வந்து 9,000. அப்போ அவங்க தனித்தனியாக வாங்கியிருந்தா எவ்வளோ அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள். 50,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் டிஸ்கவுண்ட் இருக்கு இல்லையா, டிஸ்கவுண்ட் அதை கழிச்சிடணும். டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஒரு சோஃபாக்கு 3,000, ஒரு சேருக்கு 1,000. அப்போ 2 சேருங்கும் போது 2,000. அப்போ 3,000 + 2,000 வந்து 5,000 வந்து டிஸ்கவுண்ட். அப்போ அவங்க தனித்தனியாக வாங்கினா வந்து 45,000 வந்து செலவாயிருக்கும். ஆனால் காம்போவாக வாங்கினா 40,000 தான் 40,000 தான் கேட்குறாங்க. அப்போது எவ்வளோ அவங்களுக்கு சேவிங்ஸ் ஆகுது? காம்போ ஆஃபர் செலக்ட் பண்ணால் 5,000 rupees வந்து சேவிங்ஸ் ஆகுது. ஸோ ₹5,000. கிளியர்? நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் நம்பர், மேட்ச் த ஃபாலோயிங். ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட்டு ஒன், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபஸ்ட்டு இதை ஃபில் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா என்ன ஃபார்ம்லான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்னால் செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகம் காஸ்ட் ப்ரைஸை விட. அப்போ தேர் இஸ் அ ப்ராஃபிட். அப்போ இதுதான் எனது ஏக்கு ஆன்சர். அப்போ இதுதான் எனது ஏக்கு வந்து 4 தான் ஆன்சர். ஓகே, ஏன் அப்படி நான் இப்படி ரெண்டுமே எழுதுறேன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால தான். ஓகே, ஏக்கு வந்து என்ன வந்துச்சு அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க, அதனால தான். நெக்ஸ்ட்டு, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். அதாவது காஸ்ட் ப்ரைஸ் வந்து அதிகம், செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மினாலே தேர் இஸ் அ லாஸ். ஸோ திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் பி. இயர் வந்து 1. நெக்ஸ்ட், மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ்னால் என்னது? டிஸ்கவுண்ட். தேர் இஸ் அ டிஸ்கவுண்ட். அப்போ இதுதான் சி. இங்கே இதுதான் வந்து செகண்ட் ஒனுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு, பர்ச்சேஸ் ப்ரைஸ் ப்ளஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் என்னது? காஸ்ட் ப்ரைஸ். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் டி. இது வந்து தேர்ட் ஒன். இப்போ இங்கே மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள், என்ன பார்ப்போம். 4 1 2 3 அதுதான் ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் ஏ வந்து ஏபிசிடி நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து இந்த நம்பர்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து 4, பிக்கு வந்து 1, சிக்கு வந்து 2, டிக்கு வந்து 3. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். 4 1 2 3 அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ரோமன் நம்பர் 2 ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸ் பார்த்துடலாம். 12th sum, explain your answer with reason for the following statements. ஒரு சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா வித் ரீசன். பார்க்கலாம் என்ன ஸ்டேட்மெண்ட்டுன்னு. டு கெட் அ ப்ராஃபிட் வி ஷுட் கீப் த காஸ்ட் ப்ரைஸ் ஹை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வரணும்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு 3 rupeesக்கு நம்ம வாங்கி 5 rupeesக்கு விற்றா தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட். அதிகமான விலைக்கு விற்றா தான் ப்ராஃபிட். அப்போ செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்கணும் இல்லையா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸ் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம்? நோ, த செல்லிங் ப்ரைஸ் ஷுட் பி ஹை. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், we can buy any products above MRP. அதாவது எம்ஆர்பியை விட அதிகமான விலைக்கு கொடுத்து நம்ம வாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வாங்க முடியாது. நோ கரெக்டாக. வாட் இஸ் த ரீசனும் கேட்டிருக்காங்க இல்லையா? எப்போ நம்ம எம்ஆர்பியை விட அதிகமான விலைக்கு வாங்கலாம்னா இஃப் தெர் இஸ் அ டேக்ஸ்லாம் உங்களுக்கு இல்லை, நீங்கள் அதை நெக்ஸ்ட் கிளாஸில் படிப்பீங்க, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. டேக்ஸ் நம்ம எப்போ பே பண்ணுறோமோ அப்போ தான் அது வந்து எம்ஆர்பியோட அதிக விலை கொடுத்து வாங்குவோம். கரெக்டாக இப்போ எம்ஆர்பி 20 rupeesனா டேக்ஸ் ஒரு 2 rupeesனா 22 rupeesக்கு நம்ம வாங்குவோம். ஸோ அப்போ நம்ம வாங்கும் போது எம்ஆர்பியோட அதிக விலை தான் அது. கரெக்டாக. ஸோ இஃப் தெர் இஸ் அ டேக்ஸ் வி வில் பை மோர் தென் எம்ஆர்பி. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம்? வி கேன் பை எனி ப்ராடக்ட்ஸ் அபவ் எம்ஆர்பி. நோ. என்ன ரீசன் எழுதலாம்? பிகாஸ் எம்ஆர்பி இஸ் அ ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் அப்படின்னு ரீசன் எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் ஸ்டேட்மெண்ட், when there is a no discount selling price is less than marked price அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதாவது டிஸ்கவுண்ட்டே இல்லைன்னா செல்லிங் ப்ரைஸும் மார்க்டு ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸ் வந்து லெஸ் தேன் த மார்க்டு ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இப்போ மார்க்டு ப்ரைஸ் வந்து மார்க்டு ப்ரைஸும் காஸ்ட் ப்ரைஸும் ஒன்று தான். மார்க் ப்ரைஸ் வந்து 30 rupeesனா டிஸ்கவுண்ட் 5 rupees கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவோன்னா 30 minus 5 இது பண்ணால் தான் செல்லிங் ப்ரைஸ். இப்போ டிஸ்கவுண்ட்டே இல்லைன்னா இந்த 30 rupees தான் செல்லிங் ப்ரைஸ். கரெக்டாக? அப்போது போத் ஆர் சேம் தான் வரணும். கரெக்டாக? அப்போ நம்ம என்ன எழுதலாம்? when there is no discount selling price is இந்த ஸ்டெப் எழுதணும்னு அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு புரியறதுக்காக எடுத்தேன். ஸோ when there is no discount selling price is equal to marked price தான். ஓகே, ஸோ உங்களுக்கு 12th சம் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம 13th சம் பார்த்துடலாம். ஃபில் இன் த பாக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 6 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த பிளாங்க் பிளேசஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் சப்டிவிஷனில் காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், ப்ராஃபிட், லாஸ், மார்க்டு ப்ரைஸ், டிஸ்கவுண்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ்னால் இதெல்லாம் என்னென்னு நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். காஸ்ட் ப்ரைஸ்னால் வாங்குகிற விலை, செல்லிங் ப்ரைஸ்னால் விற்கிற விலை, ப்ராஃபிட்னா எப்போ இருக்கும்? காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் ப்ராஃபிட், காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் லாஸ். மார்க்டு ப்ரைஸ் அப்படின்னா என்னதுன்னா செல்லிங் ப்ரைஸ் தான் மார்க்டு ப்ரைஸ். டிஸ்கவுண்ட் இருந்துச்சுன்னா செல்லிங் ப்ரைஸ்லேருந்து மார்க்டு ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் கழிச்சது தான் செல்லிங் ப்ரைஸ். டிஸ்கவுண்ட் எதுவுமே இல்லைன்னா செல்லிங் ப்ரைஸும் மார்க்டு ப்ரைஸும் ஈக்குவல். ஸோ இதுதான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ பாருங்கள், இது கண்டுபிடிக்கணும் நம்ம. ப்ராஃபிட் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 535, செல்லிங் ப்ரைஸ் வந்து 600. இதெல்லாம் எதுவுமே நில்லுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நோ ப்ராப்ளம், இந்த பிளாங்க் ப்ளேஸ் மட்டும் ஃபில் பண்ணணும். இப்போது 535 rupeesக்கு வாங்கி 600 rupeesக்கு விற்றுருந்தாங்கன்னா ப்ராஃபிட் தான். அப்போ எவ்வளோ ப்ராஃபிட்டு? இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ வாட் இஸ் த ப்ராஃபிட்? 65. கரெக்டாக? ₹65. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். காஸ்ட் ப்ரைஸ் வந்து ₹420 rupeesக்கு வாங்கி 170 rupeesக்கு விற்றுருக்காங்க. அப்போது பார்த்தாலே தெரியுது, 420க்கு வாங்கி 170க்கு விற்றா there is a loss. ஸோ அந்த லாஸ் தான் என்னன்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நில்லுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ லாஸ், அப்போ இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு லாஸ் கிடச்சிரும். கரெக்டாக? ஸோ 0 - 0 0 12 2 3 4 5 6 7 5 250. ஓகே, 250 rupees வந்து லாஸ். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 600, செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். செல்லிங் ப்ரைஸ் இருந்தால் தான் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? லாஸ் கிடையாது. மார்க்டு ப்ரைஸ் வந்து 900, டிஸ்கவுண்ட் வந்து 50. இப்போது இது செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க முடியுமா? எப்படி கண்டுபிடிக்கணும் புரியும்? இங்கே பாருங்கள், மார்க்டு ப்ரைஸ் வந்து 900, டிஸ்கவுண்ட் வந்து 50. அப்போ மார்க்டு ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்டை கழிச்சா தானே செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். அப்போது 900 - 50 தான் என்னது? செல்லிங் ப்ரைஸ். அப்போ ₹850 தான் என்னது? செல்லிங் ப்ரைஸ். இப்போ ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். ப்ராஃபிட் தான் 600க்கு வாங்கி 850க்கு விற்றா there is a ப்ராஃபிட். அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் பாருங்க? 250 rupees வந்து ப்ராஃபிட். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 250. கரெக்டாக? எஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்த்துடலாம். காஸ்ட் ப்ரைஸ் எதுவும் கொடுக்கல, செல்லிங் ப்ரைஸ் 380 கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் இல்லை, லாஸ் இல்லை, மார்க்டு ப்ரைஸ் வந்து 500, டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு மார்க்டு ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை கழிக்கிறது தான் டிஸ்கவுண்ட். கரெக்டாக? ஏன்னா மார்க்டு ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் மைனஸ் பண்ணால் தானே நம்மளுக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் வருது. இப்போ மார்க்டு ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறோன்னா இதுலேருந்து மைனஸ் பண்ணி வர்றது தான் டிஸ்கவுண்ட். அப்போ 120, 500 - 120 வந்து 500 - 380 வந்து 120 rupees வந்து டிஸ்கவுண்ட். ஸோ இங்கே வேணால் ஸ்டெப் எழுதி கொடுக்குறேன் நான், 500 - 380 அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் 490, ப்ராஃபிட் ஒன்றும் கிடையாது, லாஸ் வந்து 285, இதில் ஒன்றும் கிடையாது. ஸோ 285 லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னென்னு பாருங்கள், இது எப்படி கண்டுபிடிக்கணும்? எப்போ லாஸு? காஸ்ட் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்தால் தான் லாஸு. அப்போது காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிருமா? அதாவது 490 + 285. கரெக்டாக? செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் லாஸ் ஆட் பண்ணால் காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிடும். ஏன்னா வந்து லாஸ்னாலே காஸ்ட் ப்ரைஸ் தான் கிரேட்டராக இருக்கும் செல்லிங் ப்ரைஸை விட. ஓகே,
ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5 7 பேலன்ஸ் 1 4 5 6 775. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சப்டிவிஷன் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 796ன்னு சொல்லியிருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்து என்னன்னு தெரியல. ப்ராஃபிட் வந்து 175, லாஸு இதெல்லாம் கிடையாது. இப்போ பாருங்கள், செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்க. அப்போது காஸ்ட் ப்ரைஸஸ் ப்ராஃபிட் எப்போ காஸ்ட் ப்ரைஸஸ் லெஸர் தென் த செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் வந்து கம்மியாகவும் செல்லிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வரது தான் என்னது செல்லிங் ப்ரைஸ். அப்போது 796 + 175. ஸோ 6 + 5 வந்து 11 பேலன்ஸ் 1 10 17 பேலன்ஸ் 1 8 971 rupees வந்து செல்லிங் ப்ரைஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 14 சம் பார்த்துடலாம். அப்ளைங் த கிவன் ஆஃபர், ரவி பாட் அ லேப்டாப். இந்த ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில், அந்த புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த ஆஃபரை வந்து அப்ளை பண்ணி அவன் வந்து லேப்டாப் வாங்குறாங்கன்னா, வாட் இஸ் அ செல்லிங் ப்ரைஸ் இஃப் ஹி வாண்ட்ஸ் டு அப்டைன் அ ப்ராஃபிட் ஆஃப் 5000? இவ்வளோ ருப்பீஸ்க்கு வாங்கி அவன் வந்து விற்கிறாங்களா, எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் வந்து 5000ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரவி வந்து எவ்வளோக்கு வாங்கினா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் லேப்டாப். இப்போ பாருங்கள், 36,900 தான் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த லேப்டாப். கரெக்டாக? அதில் என்ன சொல்லியிருக்காங்க, இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் வந்து 2000, ஏபிசி பேங்க் கார்டு இன்ஸ்டன்ட் கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து 1100. அதாவது இதெல்லாம் டிஸ்கவுண்ட். கரெக்டாக? அப்போ இதுலேருந்து இதெல்லாம் கழிக்க தான் அவன் எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்னு தெரியும். அப்போது 2000 மைனஸ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் 1100 மைனஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக? டோட்டலாக 3300 வந்து மைனஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக? அப்போ 9 - 1 வந்து 8, 6 - 3 வந்து 3. அப்போ 33,000, 2000 and 1100. ஓகே, இப்போ 33,000. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த லேப்டாப் வந்து 33,800. இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுதான் நம்ம காஸ்ட் ப்ரைஸாக இவ்வளோக்கு தான் வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்க ரவி வந்து விற்கணும்னு நினைக்கிறாங்க, ப்ராஃபிட் வச்சு விற்கணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ? 5000 ப்ராஃபிட். அப்போது நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணணும்? இது ப்ராஃபிட்டுன்னு சொன்னதுனால இதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து செல்லிங் ப்ரைஸை வந்து அதிகமாக தான் இருக்கும் காஸ்ட் ப்ரைஸை விட. ப்ராஃபிட்டாக இருந்தால் எவ்வளோ அதிகமாக இருக்கும்? 5000 அதிகமாக இருக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வரது தான் செல்லிங் ப்ரைஸ். அப்போது 33,800 + 5000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வரது தான் என்னது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த லேப்டாப். ஆட் பண்ணலாமா? ஸோ 0 0 8 8 38,800. So this is the selling price of the laptop. Okay, புரிஞ்சா இந்த சம் உங்களுக்கு? நெக்ஸ்ட் நம்ம 15th சம் பார்த்துடலாம். Ajay bought 250 biscuit packets at the rate of ₹8 per packet. He sold 50 packets at the rate of ₹11 and the remaining packets at the rate of ₹6. Find his profit or loss அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம கொஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அஜய் பாட் 250 பிஸ்கெட் பேக்கெட்ஸ் அட் த ரேட் ஆஃப் ₹8 per packet. அதாவது அஜய் வந்து 250 பிஸ்கெட் பேக்கெட் வாங்குறாங்க. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஈச் பேக்கெட் வந்து ₹8. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 250 பேக்கெட் நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கோம். அப்போ தான் அவன் வந்து எவ்வளோக்கு வாங்கினான்னு தெரியும். அப்போ 250 × 8. ஸோ 0 8 5 வந்து 40, 0 பேலன்ஸ் 4, 8 2 16, 16 + 4 வந்து 2000. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த பிஸ்கெட் பேக்கெட் வந்து ₹2000 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 250 × 8, 250 பேக்கெட்ஸோட காஸ்ட் ப்ரைஸ். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, he sold 50 packets at the rate of ₹11 and the remaining packets at the rate of ₹6. Find his profit or loss. அப்போ நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 50 packets. 50 பேக்கெட்ஸ் வந்து எவ்வளோக்கு சோல்வ் பண்ணியிருக்காங்க? ₹11க்கு சோல்வ் பண்ணியிருக்காங்க. ஒரு பேக்கெட், ஈச் பேக்கெட் ₹11. அப்போ 50 பேக்கெட்ஸோட ரேட் வந்து நம்ம எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 550. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 50 பேக்கெட்ஸ் வந்து என்னது 550. இப்போ அடுத்து வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் இன்னும் முடியல, இன்னும் ரிமைனிங் பேக்கெட்ஸ் இருக்குல்ல. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ரிமைனிங் எவ்வளோ? ரிமைனிங்கு இங்கே சொல்லிட்டாங்க பாருங்கள். ரிமைனிங் பேக்கெட்ஸ் அட் த ரேட் ஆஃப் ₹6 per each.
ரிமைனிங் 200 பேக்கெட்ஸ். அப்போ ஏன்னா டோட்டலாக வந்து 250 பேக்கெட்ஸில் 50 பேக்கெட்ஸ் இங்கே போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 200 பேக்கெட்ஸை வந்து ஈச் பேக்கெட் வந்து 6 rupeesக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்களாம். அப்போ 6 2s are 12 rupees 1200. அப்போ டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோக்கு சோல்வ் பண்ணியிருக்காங்க? டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 550 + 1200. ஏன்னா எவ்வளோ டோட்டலாக வந்து செல் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சா தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்னு தெரியும். 250 பேக்கெட்ஸும் எவ்வளோக்கு செல் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சாதான். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1750. ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு rupees 1750. கரெக்டாக? Now இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் ஹிஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இப்போ பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2000, 250 பிஸ்கெட் பேக்கெட்டை வந்து 2000க்கு வாங்கி அந்த 250 பிஸ்கெட் பேக்கெட்டை வந்து 1750க்கு செல் பண்ணியிருக்காங்க. அதாவது காஸ்ட் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் செல்லிங் ப்ரைஸ். அப்போ அதிகமான விலைக்கு வாங்கி கம்மியான விலைக்கு விற்றதுனால there is a loss. How much loss? Loss ஃபார்முலா என்னது படிச்சிருக்கோம் இல்லையா? CP minus SP. இந்த ஃபார்முலா ஞாபகம் இல்லைனா கூட ஒன்றுமே இல்லை, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ CP தான் இங்கே ஹையஸ்ட். ஸோ 2000 minus 1750 which is equal to rupees 250. There is a loss of rupees 250. ஓகே, ஸோ அவ்வளோதான். நம்ம இந்த ஒர்க் ஷீட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் பார்க்கலாம். Until then, bye students.